எட்ரா கொக்கி கொல்லா கொலையா பண்ணிருக்கிய எல்லாத்தையும் நீங்க பண்ணிவிட்டு உங்க ரத்தமே கொதிக்குதா? இந்த மாதிரி பழி போடுற வேலையை வச்சுக்கிறாதீங்க சொல்லிவிட்டேன். ஏய் பைத்தியக்காரி, பித்த புடிச்சு போய் அலையுறீங்களேடி. ரத்தம் கொதிக்குதாமே. இன்னும் இதா இவ இருக்காளே சனனே, இவளை பத்தி புரியல உங்களுக்கு எல்லாம். இவ சுயநலத்துக்காக எல்லாரையும் காவு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அக்கா சொக்கான்னு சுத்திட்டு வந்து அவளை படுக்க போட்டா அடுத்து உங்களையும் விட மாட்டா. இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி வாயில போட்டுக்கிட்டாதான் இவ வெறி அடங்கும். என் ஈஸ்வரி அவ இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஒத்த வார்த்தை பேச மாட்டா. ஏன் நீங்க 2 பேரும் அப்படிதானே குடும்பம் குட்டின்னு இருந்தீங்க. இவ வந்து சேர்ந்த பிறகு புரட்சி பேசுனீங்க, புண்ணாக்கு பேசுனீங்க. அந்த கிழவியோட சேர்ந்துகிட்டு என்ன ஆட்டம் போட்டீங்க. இன்னைக்கு அந்த கிழவி ஊரூரா சுத்திக்கிட்டு நல்லா தானே இருக்கா. என் மருமகளை கொண்டு போய் தானே படுக்க போட்டீங்க. ஐயே குரங்கு தான் கெட்டதும் பத்தாம வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா. ஒவ்வொருத்தையா கெடுத்து குட்டி செவராக்கிட்டு இருக்கா இவன். இன்னைக்கு அவ வாழ்வா சாவான்னு கிடக்குறா. ஏண்டி அவளை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? எப்படி மீட்டு கொண்டு வர போறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கடி. முதல்ல பதில் சொல்லுங்க. என் மனசெல்லாம் துடிக்குது. அவளை சாட்சிப்பட்டி வந்து எப்படி நிக்கிறா பாரு. கல்லுள்ளி மங்கி பாக்குறா பாரு. என் மக எப்படி இருக்கா என் ஈஸ்வரி. உங்க மகளை உங்க ஈஸ்வரிய ஏன் நேர்ல வந்து பாத்துருக்க வேண்டியதானே? ஏன் ஆஸ்பத்திரியில வந்து பாக்கல? இம்புட்டு ஆதங்கம் வச்சிருக்கீங்களே, கொண்டு வந்து எல்லாத்தையும் அங்க கொட்ட வேண்டியதானே? யார் உங்களுக்கு பிடிச்சு வச்சது? எதை தடுத்துச்சுன்னு கேக்குறேன். ஓவரா பேசாதடி. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். ஓடி அங்கிட்டு. அறிவு ஏய் என்ன தாண்டி வேணும்? பைத்தியக்காரி தாரு 1000 இருந்தாலும் நான் இங்க குப்பை கொட்டிருக்கேன். நல்லதா கெட்டதா அது என் மாமியா. அதுகிட்ட நாங்க என்ன வேணா பேசுவோம். அது எனக்கு திரும்ப பேசும். அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ யாரு நடுல? யாரு நீ இந்த வீட்டுல? சேத்துல இருக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நிறுத்திரியில செத்துருவேன். அவ மேல ஏண்டி பாயிர? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. அக்கா இருங்க, என்ன சொல்லணும்? நாங்க என்ன பதில் சொல்லணும்? அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. ஏய் வாய் அழுகி போயிடுண்டி. என்ன வார்த்தை பேசுற? அவ இந்த வீட்டு மூத்த மருமக. இந்த வீட்டுக்கு அவ வந்ததுல இருந்து எம்புட்டா பண்ணிருக்கா. ஊரு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திருக்கா. போய் 6 மாசம் எங்கனையோ கடந்து மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த நாங்க இப்ப ஏண்டி கொலை பண்ணணும்? அவளை கொல்லணுங்கிற எண்ணம் யாருக்கடி வரும்? அவங்கள பிடிக்காம அவங்கள கொல்லணும்னு நினைக்கிற ஆளே இந்த வீட்ல தான் இருக்காங்க. ஏய் என்ன பேசுற? யார சொல்ற நீ? என்ன சொல்றியா? ஆமா உங்களை தான் சொல்றேன். நீங்க தான் காரணம்.
நீங்க தான் அவங்கள அடிச்சு காயப்படுத்தி கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. ஏய் என்ன சத்தம் போட்டு பேசுனா போய் உண்மையாயிருமா? இப்ப நான் சொல்றேன், ஈஸ்வரி போய் இழுத்துக்கிட்டு கிடக்குறல்ல, அதுக்கு நீ தான் காரணம். நீ தான் திட்டமிட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்க. நீ அதை நிரூபிக்க முடியும். என்னால செஞ்சு காட்டவா? என்ன என்னத்தை நிரூபிக்க முடியும்? எதை வச்சு இப்ப இப்படி பேசுறீங்க? வாக்கப்பட்டு வந்த புருஷனோட வாழ வக்கில்லாதவனி, சொத்துக்காக ஆசைப்பட்டு தானே இங்க வந்த நீ. அதெல்லாம் கிடைக்கல. என்னதான் இவங்கெல்லாம் எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு ஒவ்வொருத்தர் தலையில கல்ல தூக்கி போட்டவ நீ தாண்டே. பிளான் பண்ணி செஞ்ச நீ. ஒவ்வொரு புருஷன் முன்னாடியும் பிரிக்கிற. இவரு தொடர்ந்து ஏதாவது கேச போட்டு ஜெயில பிடிச்சு போட முயற்சி பண்ண, அது சொதப்பிருச்சு. இப்போ என் வீட்டு பொம்பளையால சாட்சி, அது மூலமா என்னை ஏதாவது செஞ்சு போடணும் பாக்குறேன். நிரூபிச்சு காட்டவா? பாக்குறியாடி? பார்க்கலாம். ஏன் மேல தப்பு இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டா, இனிமேல் ஈஸ்வரி அக்கா விஷயத்துலயும் அவங்க புள்ள விஷயத்துலயும் தலையிட மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அதுவே உங்க மேல தப்பு இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா, நீங்க தான் ஈஸ்வரி அக்காவை ஏதோ பண்ணிட்டீங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா என்ன செய்வீங்க? லட்சி நிறுத்து. எங்க வந்து சவால் விட்டுட்டு இருக்க? கைய கால உடைச்சு போட்டுருவேன். ஏய், நீ செத்துருவ பாத்துக்கோ. ஆமா, கிழிச்ச நீ போடி. ஏய், நான் ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என்ன சொன்னாரு இவரு? நான் கொலை பண்ணிட்டேன்னு பழிய போட்டார்ல, அதை உண்மையாக்கிடுவேன் பாத்துக்கோ. எல்லாத்தையும் கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு என்ன பத்தி தெரியாது. இந்த தெரு புழுதியோட சேர்ந்துக்கிட்டு வீட்டு பொம்பளைங்களெல்லாம் கேவலப்படுத்துறல, உன்னெல்லாம் நான் விட்டு வைக்க மாட்டேன் பாத்துக்கோ. உங்களெல்லாம் வெட்டி போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய், என்னடி பேசுற? பேசாம இரு. நான் பாத்துட்டே இருக்கேன். ஒழுங்கு மரியாதை பொம்பளையாரு. ஏய், ஆம்பளை மாதிரி வந்து ஒழுங்கா இருடா. வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்க, நான் பாத்துட்டு இருக்கணுமா? ஏய், இவன் நோக்கமே இப்ப இதுதான். அவளை படுக்க வச்சுட்டா. இதை வச்சு இந்த வீட்டில் கலவரத்தை உருவாக்கி அது மூலமா இந்த கல்யாணத்தை நிறுத்த தர்றவ. இதுல சிக்கப்புறம் இவதான் நீ தாண்டி. கையங்களமா பிடிபட்டு அசிங்கப்பட்டு நிக்க போற. இன்னைக்கு வந்தாலே ஒரு பொம்பளை போலீஸ், அவளே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறான், ஜெயில வைக்க போறான். இதெல்லாம் நடக்குதா இல்லைன்னு பாரு. பார்க்கலாம் யாரு பக்கம் உண்மை இருக்கு, யார் இந்த கேவலமான வேலையெல்லாம் செஞ்சானு கொஞ்ச நாள்ல பார்க்கலாம். எல்லா உண்மையையும் வெளியே கொண்டு வந்து காட்டுறேன். தோ அப்போ இந்த கலாச்சாரம் தெரியாத சாக்கடை, அப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்த எடுப்புல பாயிரானே இவன், இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். சொல்ல வச்சு காட்டுறேன். ஏய் அறிவுக்கரசி, இந்த சாராயம் காய்ச்சறது, கேவலமான வேலை பாக்குறது, 4 ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் பண்றது, இந்த ஆளுங்களை கடத்துறது, கொலை மிரட்டல் பண்றது, இந்த கேவலத்தை எல்லாம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள சம்மந்தின்னு நடமாட்டிட்டு திரியறல. நீ பாரு, இனி எங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். நீ பாத்ரூம் போனோன்னு சொல்லிட்டு போய் ரூம போட்டுட்டு இருந்தியாமே, இனி நீ திங்குறது, தூங்குறது, பாத்ரூம் போறது எல்லாம் ஜெயில தான். பாரு, எழுதி வச்சுக்கடி. இன்னும் கொஞ்ச நாள் மொத்தமா காலியாக போற.